ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாயில்டு மெத்தடில் நம்ம சாமி அரிசி வச்சு நம்ம உப்புமா செஞ்சுட்டு சாப்பிட்லாமா. அதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். இப்போ நான் சாமி அரிசி நல்லா கழுவிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ கடையில் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஹீட் ஆனது பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு இன்ச்சு நீங்கள் கட் பண்ணி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கணும். வதங்கினோடனே நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, நீங்கள் பட்டாணி எதுனா போட்டுக்கலாம். நான் இப்போ என்கிட்ட கேரட் இருக்குது, அதனால் நான் கேரட்டு மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் 1க்கு 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த சாமி அரிசி இருக்கு இல்லையா, தண்ணி இல்லாமல் வடிகட்டி நீங்கள் போட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க. 10 நிமிஷத்தில் நமக்கு உப்புமா ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும்.